Hello guys, welcome to my YouTube channel. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. ஸோ நம்ம லாஸ்ட் vlog போட்டதுக்கு இன்ஸ்டாவில் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்டிருந்தோம். லைக் எப்படி இந்த வீடியோ வந்து நம்ம இன்னும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டு ஐ ஹவ் பிளான்ட் ஹியர். இப்போ நம்ம வந்து ஃபேர்ஃபில் மேரியட்டோட அஞ்சுனா அந்த பிளேஸில் இருக்கும். ஸோ இவங்களோடது நிறைய இடத்துல இருக்குது. ஸோ நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்க பிளேஸ் வந்து நார்த் கோவாவில் அஞ்சுனான்ற பிளேஸில் வந்திருக்கோம். ஸோ நம்ம ஏன் வந்து நார்த் கோவா சூஸ் பண்ணோன்னா, ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பேபிஸ் வச்சுருக்கவங்க சவுத் கோவா தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அது ட்ரூ தான். சவுத் கோவா வந்து இன்னும் காமான பிளேஸ் அண்ட் ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு சூஸ் பண்ணுறாங்க. நார்த் கோவா வந்து கொஞ்சம் பார்ட்டி ஏரியா அண்ட் ஆல்சோ இங்கேயுமே வந்து கம்ஃபர்டபுளான பிளேஸஸும் இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் நம்ம இந்த லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பக்கத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் காலாங்கட் அந்த பிளேஸ்லாம் இருக்குது. அஞ்சுனாலே நிறைய பிளேஸ் இருக்குது. பட் நம்ம பேபியை வச்சுட்டு எவ்வளோ பிளேஸ் போக முடியுன்றது ஃபஸ்ட்டு கொஷினபிள் தான். ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரையல் தான். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கோம் ஆக்சுவலி. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இவங்க அடாப்ட் ஆகுறாங்கன்றதை பொறுத்து தான். ஸோ ஹோட்டல் வந்துட்டு இது வந்து நம்ம 12 PM வந்தோம் ஹோட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இவன் கொஞ்சம் இந்த இடத்துல அடாப்ட் ஆகிட்டு நம்ம ரூம்லாம் வந்துட்டு செக்இன் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லன்ச் போனோம். லன்ச் வந்து எங்கே போகலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். ரூமில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாமா இல்லை வெளியே போயிடலாமான்னு. மீன்வைல் நம்ம வரப்போவே அவர் போயிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு ரெண்டல் பைக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இங்கே மோஸ்ட்லி ஒன்று ரெண்டல் கார்ஸ் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த பைக்ஸ் வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல இருக்குது. நம்ம இப்போ ஸ்டே பண்ணுற பிளேஸில் எல்லாமே நீங்கள் வெளியில் போகணுன்னு இல்லை, பக்கத்துலேயே ரெண்டல் பைக்ஸ் இருக்குது. ஸோ இதுன்னு இல்லை, நம்ம வந்து எடுத்துருக்கிறது பார்த்தோன்னா ஸ்கூட்டர் தான். ஸோ அதில் வந்து பைக்ஸுமே இருக்குது, ஆரி இருக்குது நிறையவே. இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சில ஹோட்டல்ஸ். ஸோ இப்போ வந்து லன்ச்சுக்கு அந்த ஹோட்டல்ஸ்க்கு போனோம். போயிட்டு அங்கே பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணோம். ஸோ ஒரு பக்கத்துலேயே 2-3 ஹோட்டல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து கலங்கத்தில் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே தான் போகணும். நம்ம வந்து அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெண்டல் பைக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. ஸோ நானும் பாப்பாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து காசியாக நல்லா இருந்தது இந்த பிளேஸ். எங்களுக்கு வந்து 3rd floor கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூம்ஸ் கொடுத்தாங்க. இது ஏன் சூஸ் பண்ணேன்னா, ஓரளவுக்கு இங்கேருந்து கொஞ்சம் வியூ நல்லா இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ஸோ மற்ற இடத்துலலாம் வந்து கரெக்டாக ட்ரீஸை வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வியூ வந்து நல்லாவே இருந்துச்சு. அதனால் இங்கே சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ரூம் வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மீடியம் சைஸ் தான், ரொம்ப பெருசு கிடையாது. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான். இது 4 star ஹோட்டல். பட் இருந்தாலுமே இட் வாஸ் குட், நீட்டாக தான் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பாப்பாக்குமே நல்லா அவனுக்கு விளையாட ஜாலியாக. ஸோ இன்ஸ்டால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுட்டெல்லாம் எப்படி பிளான் பண்ணிங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி இவனுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பைசிலாம் இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பெரிய கன்சர்னாக இருந்துச்சு. என்ன பண்ணால் எதுவும் எடுத்துகிட்டுலாம் வரல. ஸோ இங்கே வந்து அவனுக்கு நான் ஓரளவுக்கு ஃபுட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஹோட்டலில் போகிறப்போ என்ன மாதிரி ஃபுட்டு வந்து அவைலபிளாக இருக்கோ அவனுக்கு ஏற்ற மாதிரி தால் ரைஸ் நம்ம ஹோட்டல்ஸில் கேட்டாலே கொடுப்பாங்க. ரைஸு தால் தனியாக இல்லை கர்ட் கேட்டால் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலான்னு. எனக்கு வந்து இவனுக்கு ஃபீவர் கோல்டு அதெல்லாம் எதுவும் வரக்கூடாதுன்னு அதுவும் ஒரு பயம் இருந்துச்சு. எல்லாமே மெடிசன்ஸ் டாக்டர்கிட்ட முன்னாடியே கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஒரு ப்ரிகாஷனரிக்கு. பட் இருந்தாலும் நமக்கு இருக்கும்ல, இன்னொரு பிளேஸில் போனால் ஏதாவது வரும், கோல்டு ஃபீவர் ஏதாவது வர சான்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ப்ராப்ளம் அண்ட் அந்த நியூ ஏர் இதெல்லாமே சேர்ந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனரியாக எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ பார்ப்போம், ஹோப்ஃபுல்லி எதுவும் வரக்கூடாதுன்னு தான் எனக்கும் இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நம்ம வந்து அவங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியாது, நம்மளாலையும் என்ஜாய் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ வந்து அவனை குளிக்க வச்சாச்சு. ஸோ அவனை குளிக்க வச்சுட்டு நாங்களுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஸோ திங்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு எடுத்து வச்சுட்டோம். எடுத்து வச்சுட்டு ஒரு சிலதெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது பேக்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணணும். இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் மோஸ்ட்லி ரூம்ஸ்லாம் வந்து கபர்ட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து எல்லாமே எடுத்து ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டோம் கொஞ்சம் உள்ள. ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க நியர்பை வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்போ வந்தார்னா ஒன்றா வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஹோட்டலுக்கு. இந்த ரூம்லேருந்து லிஃப்ட் வந்து கொஞ்சம் தூரம், அது மட்டும்தான் ஒரே கடுப்பு இங்கே. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. சுற்றியுமே வந்து இங்கே செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் இது வரைக்கும் போன பிளேஸஸ்க்குமே இங்கே செம்மையாக இருந்துச்சு. ஃபுல்லாகவே வந்து ட்ரீஸு அண்டு அந்த ஸ்மெல் வரும்ல, இந்த ட்ரீஸை சுற்றி அந்த இருக்கிறப்போ ஒரு
ஸோ அது வந்து இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ பார்க்கிங்லேருந்து கிளம்பிகிட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த பைக்கில் போனது எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சு. இங்கே இருந்த எல்லா டேஸுமே வந்து பைக்கில் போயிட்டு இருந்தது சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்குமே நான் இங்கேயே வந்து சென்னையில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வேறு ஒரு ஹோட்டல் போனோம். அங்கே வந்து சுத்தமாக இவனுக்கு ஆப்ஷன்ஸே இல்லை. இது வந்து ஒரு வெஜ் ஹோட்டல். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தால் அவைலபிளாக இருக்கும்ல. ஸோ அதனால் மெயினாக நம்ம இங்கே வந்துட்டோம். ஈவன் இது வந்து பெரிய ஹோட்டல் கிடையாது, பட் இருந்தாலும் நம்ம இங்கே தான் வந்தோம். ஏன்னா தால் இருந்துச்சு. இது ஒரு நார்த் இண்டியன் ஹோட்டல். ஸோ வந்து இவனுக்கு தால் ரைஸ்லாம் கொடுத்து சாப்பிட வச்சு, ஸோ இப்படின்னா எப்படி மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்க. ஸோ ஒருத்தர் தனியாக தான். லைக் இப்போ வந்து அவர் ஊட்டினார்னா அவர் சாப்பிட்றப்போ நான் ஊட்டிட்டு நான் பார்த்துப்பேன். நான் சாப்பிட்றப்போ அவர் மிச்சம் ஏதாவது ஃபுட் இருந்தால் அவர் ஊட்டிட்டு அவர் வச்சுப்பார். ஸோ அப்படி தான் காமாலாம் இருக்கவே மாட்டாங்க. அதுவும் கேர்ள்ஸ் காமாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, பட் பாய்ஸ் வந்து சரியான நாட்டி. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறத விட அவன் ரொம்ப ரொம்ப ஹைப்பராக இருப்பான். ஸோ இவன் இல்லை, எல்லா பேபிஸுமே அப்படி தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசினவங்க, தெரிஞ்சவங்க கிட்டே பேசின வரைக்கும் எல்லாமே அப்படி தான். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்தோம். இதுதான் அந்த ஃபிஷ் டெக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது ஆம்பியன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, பட் நாங்கள் கப்பலாக போயிருந்தால் அது வேறு. எல்லாமே போட்டு அடித்து நோத்திருப்போம், பட் இவன் இருக்கவே சாப்பிட முடியல அங்கே. தென் இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லாண்டிங்காக டவுனில் வந்துருந்தது இந்த பிளேஸே. நீங்கள் பார்த்தா தெரியும் வியூ. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ வந்துட்டு ரூம் சேஞ்ச் கேட்டுட்ருந்தோம். அப்புறம் அவங்க கொடுத்தாங்க ஒரு சில ரூம்ஸ். அது வந்து அவ்வளோ பிடிக்கல எங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ரூமே ஓகேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டு ரூமில் கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு செம்ம வாழ்த்தணும். என்னென்ன கிடைக்குதோ கையில் எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட்டுக்கணும். அதுதான் இங்கே பாருங்கள், பாட்டிலு அது இத்தனை என்ன கிடைக்குதோ ஓகே எடுத்து வாயில் போட்டுக்கணும் அவங்களுக்கு. அதுதான். இப்போ கூட ஒரு கேப் அவனே ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், மினி அட்டாக்கே. எடுத்து ஏதாவது வாயில் போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நாங்கள் வரத்துக்கு முன்னாடியே நியூஸ் வந்திருந்தது, ஹெவி ரெயினாக இருக்குது, போக முடியல, நிறைய பேர் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் வருவோன்னு வந்தாச்சு. பட் சொன்ன மாதிரி ஹெவியான ரெயின். ஆக்சுவலி வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ரெயின் வரும்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ ஃபர்ஸ்ட் டே வந்து எந்த பிளானும் இல்லை வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா நமக்கு அப்போலாம் வந்து போகிறது அது வேறு விஷயம், அது வேறு லெவல் ஆஃப் எனர்ஜி. நமக்கு எந்த கமிட்மெண்ட்ஸும் இருக்காது, நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம். பட் இவன் இருக்கப்போ, பாப்பா இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அப்படி நம்மளால் கிளம்பி போக முடியாதுல்ல. ஸோ வந்து அப்படி ஃபர்ஸ்ட் டே வந்து செகண்ட் ஆஃப் மட்டும் தானே, ஸோ ரூம்லேயே ரிலாக்ஸ் பண்ணிவிடுவோம், அவனுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி க்ரியேட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே ஃபுல்லாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் ரெயின் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே ரெயின் என்ஜாய் பண்ணிவிட்டு தண்டர் லைட்டிங்னு செம்மையாக இருந்துச்சு. தேர்ட் ஃப்ளோர்லேருந்து வியூ வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குறதோட நான் நேரில் அந்த அட்மாஸ்பியர் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ரெயின் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு தென் டின்னர் வந்து ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்துட்டார். ஸோ டின்னருமே வந்து பாப்பாவுக்கு மாற்றி மாற்றி ஊட்டிகிட்டு இருந்தோம். ஸோ ஊட்டிட்டு நாங்களுமே வந்து அப்புறமா சாப்பிட்டுட்டு டிவி இருந்ததில்ல, ஸோ டிவி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் டிவியில் ஏதாவது சாங்ஸ் போட்டுட்டு இருந்தோம். இது ஆக்சுவலி ஸ்மார்ட் டிவியில் அதுவுமே ஒரு கொஞ்சம் கடுப்பு தான். இங்கே டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. என்னடா